தமிழ் கடவுள் முருகன் பெருமானின் 5 ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் கந்தன், குமரன், கார்த்திகேயன், சண்முகன், வேலன், ஆறுமுகன் இதில் உங்களுக்கு பிடித்த பெயர் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆச்சரியமான விஷயம் 1. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முருகன் சிலைகள் கந்தாரா பகுதி, அதாவது இன்றைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முருகன் வழிபாடு தமிழக எல்லைகளை தாண்டி பண்டைய இந்தியா முழுவதும் பரவியிருந்தது. 2. முருகன் ஒரு பெண்ணின் கருவில் பிறந்தவர் அல்ல, சிவபெருமானின் 3ஆம் கண்களிலிருந்து எழுந்த அக்னி துளிகளிலிருந்து தோன்றியவர். 6 கார்த்திகை நட்சத்திரங்கள் வளர்த்ததால் அவர் சண்முகனானார். 3. அம்மை பார்வதியால் அளிக்கப்பட்ட வேல் சூரபத்மனை அழித்த ஆயுதம் மட்டுமல்ல, அது நம் அறியாலை நான் எனும் அகந்தியை கிழிக்கும் ஞானத்தின் வடிவம். சிவன், விஷ்ணு, இந்திரன் அனைவரின் தெய்வாயுதங்களையும் விட மேலான சக்தி கொண்டது இந்த வீரவேல். 4. முருகன் 3 வடிவங்களில் வழிபடப்படுகிறார். குழந்தையாக பாலசுப்பிரமணியன், வீரதாக ஸ்கந்தன், ஞானியாக பழனி முருகன். 5. பண்டைய தமிழில் முருகன் சேயோன் என அழைக்கப்பட்டார். மலை, காடு, வேட்டை, பழங்குடி வாழ்க்கையோடு அவர் நெருங்கிய தொடர்புடைய இயற்கை தெய்வமாக போற்றப்பட்டார். பழனி முருகனுக்கு அரோகரா.